மயஸ்டின் ரெகுலேஷன் என் டாபிக் இருந்தாலும் நடுவில் என்ன டிசிஷன் கேட்பேன் மயஸ்டின் ரெகுலேஷன் சத்தமாக சொல்லுவோம். ஓகே ஸ்டார்ட். அது வந்து 5ஆம் தவத்தில் சூர்யா அப்படி நினச்சிக்கோங்க. அப்படி கொஞ்சம் ரொம்ப தாக்கமாக இருக்கு பாருங்க, எடுத்து கொடுத்தியா? பாஸ் பார்த்தா நரம்பு தளர்ச்சி வந்த மாதிரி இருப்பான். நரம்பு தளர்ச்சி நினைப்பீங்க, ஆனால் அது நரம்பு தளர்ச்சி கிடையாது. அவருக்கு வந்துட்டு மயஸ்டின் ரெகுலேஷன் இருக்கு, அதனால மசில் வீக்னஸ். பிளே. ஏய் சாம்பு மோனே எடுத்து அவனுக்கு குடுறா. Pass. Okay. Rewind. Play. இவர் ஏன் இப்படி பொண்ணு பார்க்க வந்த மாதிரி புரிஞ்சுட்டே இருக்காரு யோசிங்களா? ஏன்னா அவருக்கு சென்ட் செஸ்ட் ப்ராப்ளம் இருக்கு. அவரோட லெக் மசில்ஸ் 50 to 30% பேரலைஸ் ஆனதால அவரால் நிறுத்து பார்க்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நானே மேனுவலாக தூக்க ட்ரை பண்ணாலும் விட்டனா கீழே. ஸோ இது ஒரு சிம்டம் ஆஃப் ஆக்சிடென்ட். ப்ளீஸ் ப்ரொசீட். எனக்கு தண்ணி வேணும், ஒரு மண் வேணும், போடா. ஓகே, கோயிங் ஆன் டு சீன். ஸோ இந்த ஆக்ட் ஃபுல்லாகவே எப்படி இருக்குன்னா, நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இருக்கிற சிம்டம்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அந்த சிம்டம்ஸ் எதாவது வந்து நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ அதோடைய ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு கடைசியில் வச்சு முடிக்கிறதா நான் சொல்லியிருக்காங்க. ஒளிவட்டமா இருக்கு. கிளாஸ் லெவல் ரெடியா? சரி, ஓகே. பேசுவேன். ஸோ டுடேஸ் டாபிக் இஸ், நானும் பார்த்துட்டே இருக்கேன், இல்லை தேடிட்டே இருக்கேன். என்ன தெரிகிறது? நோட்ஸ் எல்லாம் இல்லையா? சரி, நோட் எடு. பாஸ். எல்லாருக்கும் இந்த சேனல் என்ன இருக்குன்னு தெரியுதா? எத்தனை நோட், எத்தனை பேர், எத்தனை டீச்சர், எத்தனை லேப்டாப், எல்லாமே ரெண்டு இருக்கு. ஏதாவது பேஷண்ட்க்கு டபுள் விஷன் இருக்கு, அதனால எல்லாமே ரெண்டு இருக்கு. புரிஞ்சுதா? பேஷண்ட்டுக்கு என்ன இருக்கு? கண்டினியூ. ஓகே, proceed to scene number 3. Welcome to Great Garigalan Comedy Show. எல்லாம் காசு கொடுத்து தான் வந்திருக்கீங்க, இல்லை யாராச்சும் போஸ்ட்ல வந்து உட்காந்துருக்கீங்க? காசு. சரி, போ. நான் போன வாரம் ஒரு டாக்டர் கிட்ட போயிருந்தேன். அந்த டாக்டர் கிட்ட என்னோட ரிப்போர்ட் கொடுத்ததுக்கு அவர் என்ன பண்ணார், படிச்சு கிழிச்சு போட்டார். ஏன் டாக்டர் கிழிச்சுன்னு கேட்டதுக்கு, தெரியுமா ஏதாச்சும் சொன்னது? அப்படிலாம் சொல்லக்கூடாது. தூக்கி எடுத்துருவோம் பார்த்துக்க. பார்த்து என்ன படிச்சு கிழிச்சுன்னு கேட்டு விடாது, அதுதான் கிழிச்சு போட்டேன். இவன் என்ன பண்ணாலும் மவுண்ட் மூணு அதாவது 5 to 50 ஜோக்க அசால்ட்டா சொன்னாலும் 5 இன்ச்சு கூட மூஞ்சி அசையாம இருக்காரு. ஏன் அப்படி இருக்காரு? அவருக்கு வந்து ஃபேஷியல் மசில்ஸ் எல்லாமே இருக்காது. அதனால உடம்பு குடிமையை தவிர மூஞ்சில் ஒரு ரியாக்ஷன் இருக்கு. இப்போ கூட நாங்கள் உடச்சிட்டு நைட் டைம் எல்லாம் கொஞ்சம் கண்ணு அப்படி வைக்க முடியல. என்ன லைசன்ஸ் இருக்கா? என்ன ஒரு மாதிரி பேசுறது? ராசிக்கு இன்சூரன்ஸ் ஆயிடு. என்ன ஓ ட்ரிங்க் அண்ட் டிரைவா? இங்க வா, விடுதலை போறா. குடிச்சிருக்கா? போலீஸ் ஓ போலீஸ் கையை தட்டி விட்டியா? என்னடா என்ன ஒரு மாதிரி
நான் பாத்துக்கிறேன் விட்டுருக்கேன். நம்ம ஃபோன் நம்பர் வாங்கி விடு. ஸோ இதில் என்னவா இருக்கும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க? கரெக்ட். எப்படி கண்டுபிடிச்சீங்க? நெக்ஸ்ட் ஏய் இது நல்லா இருக்கு பாரு. நான் சாப்பிட்டு பாரு. நம்ம செம்ம டேஸ்டாக விஷயம் சொல்லிட்டா. டன்னிஸ் நம்ம கிளாஸ் ஆளுக்கு தான். யாரு தெரியுமா? குரு. ஆக்சுவலா அவன் சீன்ல நடிக்கிறதுனால நான் பாஸ் சொல்றேன். இப்போ விஷயம் என்னன்னா அவனுக்கு வந்து மைண்டைன் எக்ஸைஸ் இருக்கிறதுனால டீக்யூட்டேஷன் பண்றதுக்கான மசில்ஸ்லாம் வந்து வீக்கன் ஆயிடுது. ஸோ அதனால அவனால முழுங்க முடியல. Okay, proceeding to segment 2. சரி, மயக்கின கிரேவ்ஸ் இருக்க ஃபேமஸ் பர்சன் யாரு? சத்தமா. அமிதாப் பச்சன். வாங்க. சார் ஆக்சுவலா நீங்க நம்ம கன்சல்டேஷன் ஷூட்டிங் ஸோ நான் டான்ஸ் ஸ்டெப் பண்ணி சொல்லிடுறேன். நீங்க கரெக்டாக அதே மாதிரி பண்ணிக்கலாம். நல்லா இருக்கு. ஷேக் பர்சன் நான் பார்த்தேன். நல்லா இருக்கும் ஐஸ்வர்யா. ஸ்டெப் நான் பார்ப்போம். ஓகே சார் ஸ்டார்ட் பண்ணலாமா? கேமரா அங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் ரோலிங். ஸ்டார்ட் சார் என்ன சார் என்ன கேமரா இருக்கீங்க? நான் அப்படின்னா சார் ஓகே தானே? சார் சார் டாக்டர் போயிடலாமா? சார் அதே மாதிரி வீடியோ நம்ம சார் கிட்ட எல்லாம் பிரச்சனைனா ஸோ அவருடைய ரெஸ்பிரேட்டரி மசில்ஸ் என்னென்ன சொல்லுங்க. ரெஸ்பிரேட்டரி மசில்ஸும் லீக் ஆயிடுச்சு. ரெஸ்பிரேட்டரி மசில்ஸ் லீக் ஆனால் என்ன ஆகும்? மூச்சு வாங்குவாங்க. ஸோ நமக்கு என்ன பண்ண போறோம்னா இந்த இடத்துல ஜஸ்ட் கான்சென்ட்ரேட். ஓகே கான்சென்ட்ரேட். அவன் ஹார்ட் இல்லை, அவன் யாரும் எடுத்துட்டாங்க, அங்கே யாரும் பார்க்கக்கூடாது. ரெஸ்பிரேட்டரி மசில்ஸோட யூரோ மசில் டென்ஷன் நம்ம போகிறோம். ஏன் யூரோ மசில் டென்ஷன் போகிறோம்? ETF pathology கண்டுபிடிக்க. Let's go to segment 2, ETF pathology. Now let's get into the etiology of myasthenia gravis. So you can observe two molecules of acetylcholine as well as their respective receptors, and then there's one notorious antibody which will destroy one of the receptors. So let's see what happens. As you can see here, one molecule of acetylcholine has normally bound to its receptor, but the other receptor has been destroyed by the antibody because the antibody is considering the receptor as a non-self protein. ETF pathology புரிஞ்சா? क्वेश्चन கேட்கலாமா? ஏன் ஆன்டிபாடி வந்து அந்த ரிசெப்டார் அடிச்சு? ஸோ நம்ம பாடியில் இருக்க ஓன் ரிசெப்டாரை நம்ம ஆன்டிபாடி வந்து ஃபாரின் பாடி நான்செல் பாடியை லிங்க் பண்ணி அவங்க போய் டெஸ்ட் பண்ணுச்சு. ஸோ லாஸ்ட் செக்மெண்ட் கமிங் டு ட்ரீட்மெண்ட். எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க? இப்போ அவங்க ஏன் ஒயிட் கோட் போடுறாங்கன்னு நமக்கு தெரியும். அவங்க ஏன் ஸ்டெத்தோஸ்கோப் இப்போ மாட்ட போனாங்கன்னு தெரியும். ஏன் டாக்டர்
சரி இவங்களாம் யாரு இது வரைக்கும் இவங்க வந்தவங்களாம் யாரு இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அவங்களுக்கு எல்லாருக்கும் ரெகுலர் அவருக்கு வீக்னஸ் ஆஃப் மொத்தத்தையும் சொல்லிப்போம் காமனாக சொல்லிப்போம் அவருக்கு சரி நீங்கள் எதாவது பேசுறாங்க புரியுதா ஸ்லர்னஸ் ஆஃப் ஸ்பீச் அவருக்கு அவருக்கு பக்கத்தில் இருக்கிறவருக்கு கை நடுக்கும் அவருக்கு மறைச்சிட்டே இருக்காரு அவருக்கு என்ன Moving on to the treatment plan, the main treatment is removal of the thymus, known as thyrectomy, and there's a wide range of medicines that can be administered to the patients depending on the severity of their symptoms. இப்போ என்ன நடக்குதுன்னா டாக்டர் வந்து மாத்திரை கொடுக்குறாங்க மாத்திரை வாங்குவாங்க ஒருத்தர் எப்படி சரியாகிறாங்கன்றது மட்டும் பாருங்க என்ன நடக்குது புரியுதா என்ன நடக்குது சொல்லுங்க புரியுது என்ன புரியுது சொல்லுங்க டபுள் விஷன்றதுனால அவங்க போட்டு டபுள் தடவை தடவை இருக்காங்க அவங்க எங்கே கொடுக்குறாங்கன்னே தெரியல ஸோ டாக்டர் பிடிச்சி கொடுக்குற மாதிரி மாத்திரை விட்டதுக்கு நன்றி அப்படின்னா அமிதாபத்துக்கு மாத்திரை பாட்டிலையும் கீழே போட்டாரு மாத்திரையும் கீழே போட்டுருவாரு போட்டதா ஓகே டாக்டரை மறைக்கூடாது பார்த்து எப்படி மாத்திரை வாங்கினோட எல்லாரும் அப்படியே ஜாலியா That are commonly described are cholinesterase inhibitors, immunosuppressants, and corticosteroids. பட் ஏன் சொன்னாங்கன்னா அது கொஞ்ச நேரத்துக்கு தான் ஒர்க் பண்ணும் ஏன்னா இந்த மசில் ஃபுல்லாக க்யூர் பண்ண முடியாது இந்த டிசீஸை ஃபுல்லாக க்யூர் பண்ண முடியாது ஸோ கொடுத்த கொஞ்ச நேரத்துக்கு ஜாலியாக இருந்தாங்க திருப்பி பழைய நிலைமைக்கு வந்தாங்க தட்ஸ் வாட் வி ஆர் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன். So basically, myasthenia gravis is a lifelong condition, and the best that we can do is provide early diagnosis and give medication to reduce the symptoms. Thank you. சரி நாங்கள் என்ன பண்ண போனோம்